அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே இந்தியாவிலேயே ஒரே ஒரு நகரில் உப்பு ஏராளமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. அப்படியான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுதாங்க நம்ம தூத்துக்குடி. இங்குதான் அதிகமான உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்தியாவில் செய்யப்படும் உப்பு உற்பத்தியில் தமிழகத்தில் 12 விழுக்காடு உப்பு உற்பத்தி நடக்கின்றது. அதுவும் பெருமளவு அந்த 12 விழுக்காட்டிலும் கிட்டத்தட்ட 7 முதல் 8 விழுக்காடு உப்பு உற்பத்தியானது இந்த ஒற்றை நகர் தூத்துக்குடியை சுற்றி தான் நடைபெறுகின்றது. அதாவது வைப்பாறு கடலில் கலக்கும் இடமான வேம்பாறையிலிருந்து நீங்கள் பார்த்தால் ஆறுமுக நேரி தாமிரபரணி கடலில் கலந்து அதை கடந்து உள்ள ஆறுமுக நேரி வரை காயல்பட்டணம் வரை உள்ள பகுதியில் ஏராளமாக உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. கடற்கரை முழுக்கவே, அதாவது வேம்பாறு, தூத்துக்குடி, அதை அடுத்து முள்ளிக்காடு, முத்தையாபுரம், ஆறுமுகநேரி வரை ஏராளமான உப்பு வயல்கள் காணப்படுகின்றன. உப்புளங்கள் என்று இது அழைக்கப்படுகின்றது. இவ்வாறான உப்பு வயல்கள் இந்த பகுதியில் மிக பிரசித்தி பெற்றவை. பழங்காலத்திலிருந்தே, அதாவது சங்க காலத்திலிருந்தே உப்பு வயல்கள் இங்கு இருந்திருக்கின்றன. உப்பு உற்பத்தி மனித நாகரிகம் துவங்கிய பொழுது கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கியதாக சொல்லப்படுகின்றது. அதற்கான வரலாற்று ஆவணங்களும் கிடைக்கின்றன. அவ்வாறான முத்தையாபுரம் பகுதியில் இருக்கும் உப்பு வயல்களைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அதாவது தூத்துக்குடி பகுதியில் ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது. 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு உள்ள உப்பு மிகவும் தரம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த தரத்துக்காகவே தூத்துக்குடி உப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த வயல்களில் கிட்டத்தட்ட 5 to 30 நாட்கள் வரை உப்பானது அதாவது கடல் நீர் தேக்கி வைக்கப்பட்டு அல்லது ஆழ்துளை கிணறுகளிலிருந்து எடுக்கப்படும் நீரானது அங்கு போர்வெல்லிலிருந்து எடுக்கப்படும் நீர் தேக்கி வைக்கப்பட்டு வயல்களுக்கு தக்கவாக வயல்களின் அளவை பொறுத்து தேக்கி வைக்கப்பட்டு அதிலிருந்து உப்பானது கட்டைகளை கொண்டு, அதாவது நீண்ட ஒரு கம்பில் கட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கும், ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதை வச்சு இழுத்து இழுத்து ஓரமாக அதை எடுத்து வரப்பட்டு, அதாவது பாத்திகளுக்கு நடுவே உள்ள அந்த ஒரு சிறிய சமதளம் போன்ற பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் தான் அது உப்பானது சேமிக்கப்படுகின்றது. அங்கிருந்து கூடைகளில் எடுத்து வரப்பட்டு ஒரு அவர்கள் கிட்டங்கி போன்ற ஒரு பகுதி வைத்திருக்கிறார்கள். அங்கே திறந்த வெளியில் கொட்டப்பட்டு அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதாவது உப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு சென்று அங்கிருந்து ஏற்றுமதி ஆகின்றது. அது சுத்திகரிப்பு செய்யப்பட்டு, அதாவது பவுடர் உப்பாக வேணுமா அல்லது மாவு உப்பாக வேணுமா, கல் உப்பாக வேணுமா, எப்படி தேவையோ அயோடின் சேர்க்கப்பட்டு மார்க்கெட், அதாவது சந்தையில் மக்களுக்காக விற்பனைக்கு அது தரப்படுகின்றது. அவ்வாறான உப்பு உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். பாருங்க, இந்த சுத்தி எங்க பார்த்தாலும் உப்பு வயல்கள் தான் காணப்படுகின்றன. இவ்வாறு